Hello students, welcome to mathsmmkmr channel. In the video, 11th standard maths chapter-3 trigonometry exercise-3.4 6th கான solution என்னன்னு பார்க்கலாம். Prove that ன்னு சொல்லிட்டு cos 30 plus x is equal to root 3 cos x minus sin x divided by 2 ன்னு proof பண்ண சொல்லிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட்ல ஒரு proof, தேர்ட்ல ஒரு proof கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃபில் LHS என்னன்னு எடுத்துப்போம். அந்த LHS என்ன மாதிரி ஒரு ஃபார்முலாவில் இருக்கோ அதோடைய எக்ஸ்பேன்ஷன் கொடுத்து அதிலிருந்து நம்ம இதை ப்ரூஃப் கொண்டு வரலாம். ஸோ இங்கே ப்ரூஃப் இருக்கிறதுனால ஃபஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணுங்கள், ப்ரூஃப்னு எழுதிருங்க. எழுதிட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து அந்த எல்ஹெச்எஸ்லேருந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தோம்னா அதுதான் ப்ரூஃப், ரைட்டுங்களா? நான் எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷனுக்கான எல்ஹெச்எஸ். காஸ் 30 ப்ளஸ் எக்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்மில் இருக்குது. காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்றதுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன், காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இந்த இடத்துல ஏக்கு பதிலாக நமக்கு 30 டிகிரி இருக்குது, பிக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. இங்கே ஏன்றது என்ன 30 டிகிரி அண்ட் பின்றது நமக்கு எக்ஸாக இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஷனை இங்கே பண்ண வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு காஸ் ஏ காஸ் பிங்களா. இப்போ இது என்ன ஆகும், காஸ் 30 டிகிரி காஸ் பின்னா என்ன, இந்த இடத்துல எக்ஸ், ஸோ காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் ஏ, சைனில் ஏ இருக்க இடத்துல 30 டிகிரி இருக்குது. அதே மாதிரி சைன் பி போடணும், சைன் பி இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது. நம்ம வைட்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் காஸ் 30க்கு என்ன வேல்யூன்னு பாருங்கள். அதாவது 0, 30, 45 டிகிரி, 90 டிகிரி இது மொத்தமே அதில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சைனுக்கு வேல்யூ எழுதுவோம், காஸ்ட் வேல்யூ எழுதுவோம், அதுக்கப்புறம் டேனுக்கு வேல்யூ எடுத்துப்போம். அதே மாதிரி இங்கே காஸ் 30 வேல்யூ நம்ம பார்த்தோம்னா நமக்கு √3/2 அப்படின்னு இருக்கும். அதுதான் அதோடைய வேல்யூ. காஸ் 30 வேல்யூ √3/2. அண்ட் இங்கே காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, எந்த டிகிரியுமே இல்லை, இங்கே வேரியபிளில் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் சைன் ஆஃப் 30 டிகிரி, சைன் 30 டிகிரியில் 1/2 இன்டூ இந்த சைன் எக்ஸ், இந்த வேரியபிள் அப்படியே எழுதிக்கணும். ஹியர் இது ரெண்டுத்துலேயும் நம்ம காமனாக வந்து பார்த்தோன்னா 1/2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. 1/2 மட்டும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த √3 இன்டூ காஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். √3 இன்டூ காஸ் எக்ஸ் மைனஸ் இங்கே 1 இன்டூ சைன் எக்ஸ்ன்றது சைன் எக்ஸ் தான். ஆல்ரெடி 1/2 நம்ம வெளியில் எடுத்துட்டோம், ரைட்டுங்களா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், √3 cos x minus sin x, √3 cos x minus sin x divided by 2. இந்த 1/2 அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் ஓவரால் என்ன ஆகிடும்னா டிவைடட் பை 2 மாறிடும். √3 cos x minus sin x divided by 2. இது என்னாச்சு, இப்போ RHS வந்துடுச்சு. ஸோ LHS is equal to RHS, hence it is proved அப்படின்னு எழுதிடணும். hence it is proved. இது ஃபர்ஸ்ட்கான சொல்யூஷன். அதே மாதிரி செகண்டுக்கு LHS என்னன்னு பாருங்கள். செகண்ட் கொஷனுக்கான LHS காஸ் பை ப்ளஸ் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. காஸ் ஏ ப்ளஸ் பி அதே ஃபார்முலா தான். காஸ் ஏ ப்ளஸ் பினா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இந்த இடத்துல இப்போ ஏக்கு பதிலாக நமக்கு பை இருக்குது, பிக்கு பதிலாக டீட்டா இருக்குது. ஏக்கு வந்து பை இருக்குது, பிக்கு வந்து டீட்டா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காஸ் ஏ எழுதணும். காஸ் ஏனா என்ன, இந்த இடத்துல பை இன்டூ காஸ் பின்னு எழுதணும். காஸ் பிக்கு பதிலாக நமக்கு டீட்டா இருக்குது மைனஸ் சைன் ஏ சைன் பி எழுதணும். சைன் ஏ, ஏக்கு பதிலாக பை அண்ட் சைன் பி, பிக்கு பதிலாக நமக்கு டீட்டா இருக்குது. காஸ் பை சைன் பையோடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இங்கே சொல்கிறேன். சைனுக்கு நம்ம பார்க்கும்போது 0 டிகிரியில் 0வாக இருக்கும், 90 டிகிரியில் 1ஆக இருக்கும். காசுக்கு வந்து 0 டிகிரி 1ஆக இருக்கும், 90 டிகிரி வந்து 0 ஆகிடும். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஒரு 90 டிகிரி அதுக்கு ஆட் ஆகும்போது என்ன ஆகுனா 0 1 0 1 0 1 0 1ன்னு மாறிட்டே போகும். அதாவது ஃபஸ்ட்டு 0ல், அதுக்கப்புறம் 90 டிகிரி 0, அதுக்கப்புறம் அது கூட ஒரு 90 டிகிரி, இந்த மாதிரி ஒரு 90 டிகிரிலையும் 0 1 0 1 ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்கும். சைனுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 0க்கு 0ங்களா, அந்த 90க்கு 1, சைன் 0ன்றது 0, சைன் 90க்கு 1 நமக்கு வேல்யூ தெரியும். அதே மாதிரி காஸ் 0க்கு 1, காஸ் 90க்கு 0. இப்போ இங்கே 90 கூட இன்னொரு 90 ஆட் பண்ணும்போது 180, இந்த 180 தான் பை. இப்போ 180 இந்த 90 கூட ஒரு 90 ஆட் பண்ணும்போது 180 ஆகிடுச்சு. 0 1 ஆகிடுச்சிங்களா, 1 0 ஆகும். மறுபடியும் 0 வந்து 1 ஆகும், ஆனால் நெகட்டிவில் ஆகும். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபுல் ரொட்டேஷன் ஒரு வேவ் வந்து ஃபுல்லாக ஆகும்போது தான் இந்த இடத்துல ப்ளஸ் ஆகும். 0 1 0 -1 அகைன் என்ன ஆகும், 0 ஆகும். அடுத்த ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணும்போது 1 ஆகிடும். அதுக்கப்புறம் 0 திரும்பி -1. சிமிலர்லி ஃபார் காசுக்கு ஃபஸ்ட்டு 0ல் 1 ஆகும், 90 டிகிரி 0 ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு 90 டிகிரி நம்ம ஆட் பண்ணி 180 வரும்போது என்ன ஆகும்னா -1 ஆகிடும். இந்த 180 கூட இன்னொரு 90 ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். இப்போ 1 0 -1 0 அகைன் என்ன ஆகும்னா 1 0 -1 0 இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், காஸ் பைன்றது என்னன்னு தெரியணும். காஸ் பைன்னா என்ன, காஸ் 180, காஸ் 180யோட வேல்யூ -1. ஸோ
இப்போ cos 180 cos பைக்கு மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இன்டூ காஸ் தீட்டா. இது ஒரு வேரியபிளோட ஆங்கிள் இருக்குது. சைன் பை சைன் பைனா என்ன, சைனில் 180 டிகிரியோட வேல்யூ 0. ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இன்டூ சைன் தீட்டா. மைனஸ் 1 இன்டூ காஸ் தீட்டான்றது மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் 0 இன்டூ சைன் தீட்டான்றது 0. 0வால் எதாவது மல்டிப்ளை பண்ண வேணாடும் 0 ஆகிடும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்திருக்கு. அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, காஸ் பை ப்ளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே RHS வந்தாச்சு. Now LHS is equal to RHS, hence it is proved. Next third one LHS என்ன இருக்குன்னு பாருங்க. third one LHS என்ன கொடுத்துருக்காங்க, sin pi plus theta. sin pi plus theta இதை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் ஆஃப் sin theta ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது sin a plus b ஃபார்முலா. sin a plus b இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்க. எக்ஸ்பான்ஷன் sin a cos b plus cos a sin b. sin a plus b னா sin a cos b plus cos a sin b. இங்கே a இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, பை இருக்குது. அதே மாதிரி b இருக்க இடத்துல தீட்டா இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த எக்ஸ்பான்ஷன் இங்கே அப்படியே எழுதுவோம். ஃபஸ்ட்டு sin a ஏன்றது இங்கே பை இன்டூ காஸ் b இன்டூ காஸ் b இருக்க இடத்துல தீட்டா ப்ளஸ் காஸ் a sin b எழுதணும். காஸ் a ஏன்றது பை sin b பிக்கு நமக்கு என்ன இருக்குது, தீட்டா இருக்குது. எழுதியாச்சு. இப்போ சைன் பையோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். சைன் பைனா என்ன, சைன் 180. சைனில் 180 வேல்யூ 0. இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் பை காசோடைய 180 டிகிரியோட வேல்யூ -1 இன்டூ சைன் தீட்டா. இந்த தீட்டாக்கு ஆங்கிள் தான், தீட்டா வந்து தீட்டான்றது ஒரு ஆங்கிள் பொதுவாக சொல்கிறது. அதுக்கான வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது, ரைட்டுங்களா. நவ் 0 இன்டூ காஸ் தீட்டான்றது 0 ஆகிடுச்சு. -1 இன்டூ சைன் தீட்டா என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா. அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, சைன் பை ப்ளஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா. LHS இஸ் ஈக்குவல் டு RHS. இப்போ இங்கேயே நம்ம ப்ரூஃப் வந்து பண்ணியாச்சு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். அதாவது சைன் பை ப்ளஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.